அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ரைட்டர் சீலனின் யூடியூப் பக்கம். நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பரகேசரி ஆதித்த கரிகாலன் பாகம் 1, உத்தமசீலியார் காண்டம், அத்தியாயம் 50. உறக்கமில்லா உத்தமசீலி. இது நம்ம நாவலின் ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோன் அத்தியாயம். ஆமாங்க, 50 எபிசோட்ஸ் எனும் மிகப்பெரிய மைல்கல்ல தொட்டிருக்கோம். இன்னும் பல சாதனைகள் படைக்க உங்க ஆதரவு தேவை. அனைவரும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அனைவருக்கும் பகிருங்கள். நன்றி. வாங்க கதைக்குள் போகலாம். ஸ்ரீவல்லபன் சகயாத்ரி மலையில் தன் இறுதி மூச்சை நீத்த அதே வேளையில் அங்கிருந்து பல நூறு காதங்களுக்கு அப்பால் சோழர்களின் ஆளுகைக்குள் வந்திருந்த பாண்டியர்களின் பழம்பெரும் தலைநகரமான மதுரை கோட்டையை அடைமழை ஒன்று உலுக்கிக் கொண்டிருந்தது. வானம் பிளப்பது போல் வெளுத்து வாங்கிய இடியும் மழையும் கோட்டைச் சுவர்களை தழுவி சென்று கொண்டிருக்க, அந்த நள்ளிரவின் இருளில் கோட்டையின் அந்தப்புற மண்டபம் மட்டும் ஒரு மயான அமைதியில் உறைந்திருந்தது. வெளியே கொட்டி தீர்க்கும் மழையை விட ஏதோ ஒரு இனம் புரியாத சஞ்சலம் உள்ளுக்குள் கொந்தளிக்க, மஞ்சத்தின் உறக்கத்திலிருந்து திடுக்கிட்டு விழுத்தெழுந்தான் 22 வயது சோழ இளவரசன் உத்தமசீலன். மஞ்சத்தில் புரண்டு படுத்தும் விழிகள் அசரவில்லை. உறக்கம் இனி தன் கண்களை தழுவாதே என்பதை உணர்ந்தவன் அந்தப்புறத்திலிருந்து மெல்ல வெளியேறி தர்பார் மண்டபத்தை நோக்கி சலனமற்ற நடையுடன் சென்று கொண்டிருந்தான். உத்தமன் அறையிலிருந்து வெளியே வந்ததைக் கண்ட இரவு காவலர்கள் இருவர் வேகமாக ஓடி வந்து, "இளவரசே, என்ன வேண்டாம், அழைக்கிருக்கலாமே" என்று பணிந்து நின்றனர். "இல்லை, உறக்கம் வரவில்லை, அதான் கொஞ்சம் நடக்கிறேன். நீங்கள் செல்லுங்கள் காவலர்களே" என்று சொல்லிவிட்டு நடக்கத் தொடங்கினான். அதற்குள் உத்தம்சீலனின் மெய்க்காவலன் உத்தமனின் உடைவாளை எடுத்து வந்து அவனிடம் நீட்டி பணிய, "உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவில்லையா?" என்றபடியே சிரித்த உத்தமன் அதை வாங்கி தன் இடையில் கட்டிக்கொண்டான். உத்தமன் நடக்க, மெய்க்காவலன் பின்னால் நடந்து வர, அவனை நோக்கி திரும்பிய உத்தமன், "நீ போய் ஓய்விடு, என்னை என்ன பூதமா கொண்டு போகப் போகிறது?" என்று கடிந்து கொள்ள, தயக்கத்துடன் மெய்க்காவலன் பின்வாங்கினான். நெடிதுயர்ந்த தூண்களைக் கொண்ட அந்த பிரம்மாண்டமான தர்பார் மண்டபத்தில் ஆங்காங்கே எரிந்து கொண்டிருந்த தீவெட்டிகளின் வெளிச்சம் அவனது நிழலை சுவர்களில் விஸ்வரூபமாக காட்டிக் கொண்டிருந்தது. சற்று நேர நடைக்குப் பின் அரசவையின் மையத்திலிருந்த அரியணையில் சென்று அமர்ந்தான் உத்தமசீலன். அவனது கண்கள் வெற்றிடத்தை வெறித்து நோக்கியபடியிருக்க, மனம் ஏதோ ஒரு ஆழமான சிந்தனையில் மூழ்கியிருந்தது. வெளியுலகின் மழை சத்தத்தையும் இடிமுழக்கத்தையும் மீறி மண்டபத்தின் வெளிப்பகுதியில் கனத்த காலடி ஓசைகள் வேகமாக அரங்கு நோக்கி வரும் சத்தம் கேட்டது. அடுத்த கணம் மழையில் தொப்பலாக நனைந்தபடி ஆடைகளிலிருந்து நீர் சொட்ட சொட்ட மதுரை கோட்டையின் தலைமை தளபடி அவன் முன்னே வந்து வணங்கி நின்றான். அவனது முகத்தில் அத்தனை பதற்றம் குடிகொண்டிருந்தது. "இளவரசே, தாங்கள் உறக்கத்தில் இருப்பீர்கள் என்று நினைத்தேன்" என்று தயங்கியபடியே தொடங்கினான் தளபதி. அவனை தீர்க்கமாக பார்த்த உத்தமசீலன், "உறக்கம் வரவில்லை தளபதியாரே. அதிருக்கட்டும், என்ன இந்நேரத்தில்? உங்கள் முகவாட்டமும் பதற்றமும் ஏதோ ஒரு முக்கிய செய்தியை கொண்டு வந்திருப்பதை உணர்த்துகிறதே" என்றான் அமைதியாக. "ஆம் இளவரசே, சகயாத்ரி மலையிலிருந்து நவது ஒற்றர்கள் மூலம் மிக முக்கிய செய்தி வந்திருக்கிறது. கடந்த 15 நாட்களாக தனது தோள்பட்டை காயத்தின் வலியோடு மரணத்தின் விளிம்பில் நின்று போராடிக் கொண்டிருந்த பாண்டிய மாமன்னர் ஸ்ரீவல்லப பாண்டியர் தன் இன்னுயிரை சற்று முன் நீத்திருக்கிறார். அவரது மூச்சு சகயாத்ரி காற்றுக்குள் அடங்கியிருக்கிறது இளவரசே" என்று மூச்சிறைக்க கூறி முடித்தான் தளபதி. அந்த செய்தியை கேட்ட மாத்திரத்தில் உத்தமசீலனின் முகம் அதிர்ச்சியில் உறைந்தது. அவன் கண்கள் திகைப்பில் அகல விரிந்தன. ஸ்ரீவல்லபன் சோழ தேசத்தின் தீராத எதிரியாக இருக்கலாம், ஆனால் அவனது அசாத்தியமான வீரத்தையும் போர்க்களத்தில் அவனது வாழ்வீச்சின் நேர்த்தியையும் உள்ளூரே சிலாகித்து வியந்தவன் உத்தமன். அரியணையிலிருந்து மெல்ல எழுந்து நின்ற அவன் தன் இடையிலிருந்த உடைவாளை சடக்கென உருவினான். இருளில் மின்னிய புதிமுகமும் இரட்டை கயலும் பொறித்த தன் உடைவாளை நெஞ்சோடு நேராக வைத்து கண்களை இறுக மூடிக்கொண்டான். பரந்த அந்த தர்பார் மண்டபத்தில் ஒரு கணம் வெளியுலகின் மழைச்சத்தம் கூட கேட்காத அளவிற்கு ஒரு மாபெரும் நிசப்தம் நிலவியது. ஒரு மாபெரும் சிங்கம் தெற்கே வீழ்ந்துவிட்டது. சோழ சாம்ராஜ்யத்தின் ஆகச்சிறந்த எதிரிக்கும் இணையற்ற ஒரு மாவீரனுக்கும் இந்த உத்தமனின் வீர வணக்கம் என்று தனக்குள்ளேயே முணுமுணுத்தான் உத்தமன். அவனது குரலில் தனக்கு நிகரான ஒரு சிறந்த எதிரியை இழந்ததற்கான உண்மையான வருத்தம் லேசாக எட்டி பார்த்தது. அவனது மனம் கடந்த காலத்திற்கு சென்று வந்தது. அந்த காயம் அவனை கொல்லும் அளவிற்கு பெரியதல்லவே? ஒருவேளை சகயாத்ரி கானகத்தின் உறையவழிக்கும் குளிர் அவனது காயத்தின் வீரியத்தை அதிகமாக்கியிருக்குமோ? ஒரு சிறந்த வீரனை தப்பிச் செல்ல அனுமதித்தும் மரணத்திற்கு பலி கொடுத்து விட்டோமே என்ற பச்சாதாபம் உத்தமனின் மனதை ஆழமாக அரித்தது. ஆனால் தளபதி சொல்ல வந்த செய்தி அத்தோடு முடிவடையவில்லை என்பதை அவனது உடல் மொழி காட்டியது.
வேறு ஏதேனும் தகவல் இருக்கிறதா தளபதியாரே என்று வாளை உரையில் இட்டபடியே கேட்டான் உத்தமன். ஆம் இளவரசே, வல்லபனின் சிதைக்குத் தீ மூட்டிய அவனது அண்ணன் தென்கொங்கின் வேந்தன் வீரகேரளன் மாறன் சடையன் வீரபாண்டியன் என்ற புதிய பெயரோடு பாண்டிய தேசத்தின் நாடுகடந்த சக்கரவர்த்தியாக அதே இருண்ட காட்டில் முடிசூடியிருக்கிறான். சோழர் குலத்தை வேரறுத்து கூடல் மாநகரில் மீண்டும் வீராபிஷேகம் செய்வேன் என்று தன் தம்பியின் சிதை நெருப்பில் சூளுரைப்பு விட்டு ஈழ தேசத்து மன்னனிடம் படை உதவி கேட்டுச் சென்றிருக்கிறானாம் என்று தளபதி கூறியதும் உத்தமசீலனின் உதடுகளில் ஒரு மெல்லிய ஏளன புன்னகை தவழ்ந்தது. எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல தம்பியின் மரணம் அவனுக்குள் வீரத்தை விதைத்திருக்கிறது போலும். வரட்டும் வரட்டும், அந்த வீரபாந்தியனின் வாளுக்கும் என் வாழ் போர்க்களத்தில் பதில் சொல்லக் காத்திருக்கிறது என்றான் அலட்சியமும் அதீத தன்னம்பிக்கையும் கலந்த குரலில். அமைதியாக நின்ற தன் தளபதியை உத்தமன் கேள்வியாய் பார்த்தான். அவன் இப்போது சொல்லப்போகும் செய்திதான் உத்தமசீலனின் ஒட்டுமொத்த ஆன்மாவையும் உலுக்கப் போகிறது என்பதை உத்தமன் அறிந்திருக்கவில்லை. தளபதி தன் தொண்டையை கனைத்துக்கொண்டு மிகுந்த பயந்த குரலில், இளவரசே, அவர்கள் உங்கள் வாளின் மீதும் உங்கள் வீரத்தின் மீதும் ஒரு மாபெரும் களங்கத்தை வீசியிருக்கிறார்கள் என்றான் தளபதி. என்ன சொல்கிறீர்கள் தளபதி? உத்தமனின் குரலில் இப்போது எச்சரிக்கை மணி ஒலித்தது. ஆம் இளவரசே, பாண்டிய நாட்டு ஒற்றர்கள் நாலாபுரமும் ஒரு செய்தியை காட்டுத்தீ போல பரப்பி வருகிறார்கள். அதாவது, பாண்டிய மன்னன் வல்லபன் போர்க்காயத்தால் சாகவில்லையாம். சோழ இளவரசன் உத்தமசீலன் தன் வாளில் விஷத்தைத் தடவி நயவஞ்சகமாக வெட்டியதால்தான் அந்த விஷம் உடல் முழுவதும் பரவி துடிதுடித்து இறந்தான் என்று படுபாதகமான வதந்தியை பரப்பி வருகிறார்கள். இந்த செய்தியைக் கேட்டு பாண்டிய நாட்டு மக்கள் அத்தனை பேரும் உங்கள் மீது தீரா வஞ்சத்தோடு கொதித்துப் போக வேண்டும் என்பதே அவர்கள் திட்டம் என்று முடித்தான். இந்த வார்த்தைகளைக் கேட்ட மறுகணம் உத்தமசீலனின் விழிகள் கோவை பழமெனச் சிவந்தன. அவனது வலதுகை தன்னியல்பாக தன் அரியணையின் புலிமுக கைப்பிடியை இறுக்கமாகப் பற்றிக்கொண்டது. நரம்புகள் புடைக்க தாங்க முடியாத கோபத்தில் அவன் உடல் லேசாக நடுங்கியது. ஒரு வீரனுக்கு மரணத்தை விட கொடுமையானது அவமானம். அதுவும் எதிரியை புறமுதுகில் குத்தியதாகவோ நஞ்சு கலந்த ஆயுதத்தை பயன்படுத்தியதாகவோ வரும் பழி ஒரு மாசற்ற சத்திரியனின் ஆன்மாவையே சுட்டெரிக்கும் நரக நெருப்பாகும். உத்தமசீலன் பெரும் கோபத்தோடு எழுந்து அருகிலிருந்த பிரம்மாண்டமான கல்தூண் மீது தன் வெற்றுக்கையால் ஓங்கி ஒரு குத்துவிட்டான். அந்த அசுர பலத்தில் தூணின் சுண்ணாம்பு பூச்சிகள் பெயர்ந்து தரையில் உதிர்ந்தன. எப்பேற்பட்ட அவதூறு! என் வாளில் விஷமா? நேருக்கு நேர் நின்று நெஞ்சை பிளக்கும் சோழர்குலத் தோன்றல் நான். ஒரு கோழையைப் போல விஷவாளை பயன்படுத்த எனக்கு என்ன கட்டாயம் வந்தது? வல்லபலை போர்க்களத்திலேயே நான் கொன்றிருக்க முடியும். என் இரக்கத்தையே அவர்கள் என் நயவஞ்சகமாக மாற்றிவிட்டார்களே என்று கொதித்தெழுந்தான். அவன் கோபத்தின் உச்சியிலிருந்த அதே வேளையில் தர்பார் மண்டபத்தின் பிரம்மாண்டமான வெண்கலக் கதவுகள் பெரும் ஓசையுடன் இருபுறமும் திறந்தன. உத்தமனின் இரட்டை சகோதரியும் பேரழகும் நுட்பமான அரசியல் பேரறிவும் ஒருங்கே வாய்க்கப் பெற்றவளுமான இளவரசி அனுபமா அரசவைக்குள் நுழைந்தாள். சோழ ஒற்றற்படையின் துணைத் தளபதியான அவளது ஒவ்வொரு அடியிலும் ஒரு ராஜ கம்பீரமும் அதீத தன்னம்பிக்கையும் மிளிர்ந்தது. உத்தமா, பொறுமையாக இரு. அவளது தெளிவான தீர்க்கமான குரல் மண்டபத்தின் மூலை முடுக்கெல்லாம் எதிரொலித்து உத்தமனின் கோப அலைகளைச் சற்றே தணித்தது. கோட்டை தளபதியை நோக்கிய அனுபமா, ஸ்ரீவல்லபன் வீழ்ந்த செய்தியை நானும் அறிந்தேன். அதைச் சொல்லத்தான் வந்தேன். பரவாயில்லை, நம் தளபதி முந்திக் கொண்டு விட்டார். இதைக் கேட்ட தளபதி திகைப்படைந்து, ஐயோ இளவரசி, சோழ ஒற்றர் படையின் துணைத் தளபதி தாங்கள். நீங்கள் அறியாமல் இருப்பதுதான் ஆச்சரியம் என்றான் மெல்லிய குரலில். அனுபமா அவனை பார்த்து லேசாக புன்னகைத்துவிட்டு தன் சகோதரன் உத்தமன் பக்கம் திரும்பினாள். உத்தமா, அவன் நம் எதிரியாக இருந்தாலும் அவனது வீரம் நிச்சயம் சரித்திரத்தில் பொறிக்கப்பட வேண்டிய ஒன்றுதான். ஆனால் வீண் பழிக்காக எழும் உனது கோபத்தீயில் தெற்கே மட்டும் உன் பார்வையை சுருக்கிக் கொண்டு விடாதே என்றவள் நேராக உத்தமனின் அருகில் வந்து தான் கையில் வைத்திருந்த வரைபடங்கள் அடங்கிய ஒரு பெரிய பட்டுச் சுருளை அங்கிருந்த பெரிய மேஜையின் மேல் விரித்தாள். இருந்தாலும் இது பெரிய அவதூறு அனுபமா. ஒரு வீரனால் இதை எப்படி பொறுத்துக் கொள்ள முடியும் என்று பொறுமினான் உத்தமன். இதைவிட அதிகம் செய்வார்கள் உத்தமா. ஏனென்றால் பாதிப்பின் வலியில் இருப்பவர்கள் தாம் செய்வது இன்னதென்று அவர்கள் மனம் யோசிக்காது. அதுவும் அழிவின் விளிம்பில் இருக்கும் ஒரு சாம்ராஜ்யம் தழைத்துக் கொள்ள அது எந்த எல்லைக்கும் செல்லும் என்றாள் அனுபமா. அதற்கும் ஒரு போர் அறம் எல்லை என்பது வேண்டாமா?
பார் உத்தமா, வைப்பாற்றுப் போரில் உன்னை தோற்கடித்த அந்த மாவீரன் வல்லபனே என்று உன்னிடம் தோற்று வானுலகம் போய்விட்டான். உன்னை பார்த்தால் அஞ்சி நடுங்கும் அந்த வீரகேரளன் எம்மாத்திரம். அவனது வீரம் ஒருபோதும் உனக்கு ஈடாகாது. அதே நேரத்தில் நாம் அவனை குறைத்தும் மதிப்பிடக்கூடாது என்று வரைபடத்தின் ஒரு பகுதியைச் சுட்டிக்காட்டினாள். தெற்கே பாண்டியர்கள் வீழ்ந்து விட்டார்கள், இனி நமக்கு எதிரிகளே இல்லை என்று நாம் நிம்மதி பெருமூச்சு விடுவதற்குள் வீரகேரளன் வீரபாண்டியனாய் எழுந்தது போல வடக்கேயும் பெரும் ஆபத்து சோழ நாட்டைச் சூழ்ந்துவிட்டது. ராஷ்டிரகூடர்களின் எல்லையில் வழக்கத்திற்கு மாறாக பெரும் படை நகர்வுகள் நடப்பதாக நம் ஒற்றர்கள் அவசர செய்தி அனுப்பியிருக்கிறார்கள். அவர்களின் லட்சக்கணக்கான குதிரை படைகளும் யானை படைகளும் சோழ எல்லையை மிக வேகமாக நெருங்கிக் கொண்டிருக்கின்றன. தெற்கே வஞ்சினத்தோடு எழும் புதிய வீரபாண்டியன் ஒரு புறம், வடக்கே விரிந்து வரும் ராஷ்டிரகூடர்கள் மறுபுறம். சோழ நாடு இப்போது பெரும் இக்கட்டில் சிக்கியுள்ளது. உத்தமா, நாம் இப்போது இருவேறு முனைகளிலும் ஒரே நேரத்தில் மாபெரும் போர் புரிய தயாராக வேண்டும் என்றால் மிகுந்த எச்சரிக்கை கலந்த குரலில். உத்தமனின் பார்வையும் மனமும் இப்போது மேஜையில் விரிக்கப்பட்டிருந்த அந்த பெரிய வரைபடத்தின் மீது நிலைத்தன. தெற்கிலும் வடக்கிலுமாக போர் மேகங்கள் சோழ நாட்டை நாலாபுறமும் சூழ்ந்து வருவதை அவனது ராஜதந்திர மூளை தீர்க்கமாக உணர்ந்தது. வெளியே கொட்டும் மழை இன்னும் வலுத்து அந்த பெருங்கோட்டையின் சுவர்களை தட்டிக் கொண்டிருந்தது. அது வரப்போகும் பெரும் போருக்காக சோழர்களுக்கு விடுக்கப்படும் முரசறைதல் போலவே அவனுக்கு தோன்றியது. அனுபமாவின் தொலைநோக்கு பார்வையாலும் எச்சரித்தல்களாலும் உத்தமனின் கோபம் சற்றே தழிந்திருந்தது. நீ சொல்வது புரிகிறது அனுபமா. சோழ நாட்டின் எதிர்காலம் நம் கைகளில். அண்ணன்கள் வடக்கிலும் நாம் தெற்கிலும் அரண்களாயிருந்து அன்னை நாட்டை காப்போம். இது நம் குலத்தாய் நிசும்பசூதினியின் மீது ஆணை என்று உரத்த கூறிய உத்தமன் அனுபமாவை நோக்கி, சரி, நீ போய் ஓய்விடு என்று அவளை அனுப்பி வைத்தான். அவள் சென்றதை உறுதிப்படுத்திய பின்பு உத்தமசீலன் தளபதியை மட்டும் அழைத்து கொண்டு அரசவை மாடத்தின் உப்பரிகை பக்கம் சென்றான். மழை காற்று அவன் முகத்தில் மோதிய போதும் உத்தமனின் மனம் யோசனையிலேயே சுழன்று கொண்டிருந்தது. அந்த அவதூறு அவனை பெருமளவு காயப்படுத்தியிருந்தது. அப்போதுதான் அவனது கூர்மையான மதி விழித்து கொண்டது. இது வெறும் வதந்தியல்ல, மிக நேர்த்தியாக பின்னப்பட்ட ஒரு அரசியல் சூழ்ச்சி என்பதை அவன் மூளை உணர்ந்தது. ஏற்கனவே எனக்கும் செண்பகாவுக்கும் துரோகமிழைத்த வீரபாண்டியனுக்கு மீண்டும் இப்படி ஒரு நயவஞ்சக தந்திரத்தை செய்யும் துணிவு கைவராது. நிச்சயமாக பாண்டியர்களின் கூடாரத்தில் உள்ள நரிமூளை பாண்டிய மக்களின் அனுதாபத்தை பெறவும் சோழர்களின் மீது மக்களுக்கும் மற்ற நாடுகளுக்கும் தீரா வெறுப்பை உண்டாக்கவுமே இந்த நாடகத்தை அரங்கேற்றியிருக்கிறது என்பதை அவன் தெளிவாக புரிந்து கொண்டான். அந்த நரி சுந்தரகேரளன் என்பதையும் அவன் உணர்ந்தே இருந்தான். உப்பரிகையின் விளிம்பிற்கு சென்ற உத்தமசீலன் தென்திசையை நோக்கி இருளில் வெறித்து பார்த்தான். அவனது நெஞ்சில் இப்போது வல்லபனுக்காக இருந்த அனுதாபம் முற்றிலுமாக அழிந்து அந்த புதிய வீரபாண்டியனையும் இந்த அவதூரை பரப்பிய அந்த தந்திர மூளையான சுந்தரகேரளனையும் ஒட்டுமொட்டமாக அழிக்க வேண்டும் என்ற தீராத வெறி பிறந்தது. சில வினாடிகள் அங்கேயே மழையோடு மழையாக நின்ற உத்தமன் சற்று தள்ளி நின்ற தளபதியை கையசைத்து தன் அருகே அழைத்தான். உலகையே தன் வாழ்முனையில் ஆட்டிப்படைக்கும் கம்பீரம் கொண்ட அந்த சோழ இளவரசன் உத்தமனின் கண்களில் இப்போது யாருக்கும் தெரியாத ஒரு சிறு கலக்கமும் தவிப்பும் எட்டிப் பார்த்தது. தனது குரலை தாழ்த்தி தளபதியின் காதருகே குனிந்து, ஸ்ரீவல்லபன் இறந்துவிட்டான். அப்படியானால் அவனோடு அந்த மலைக்குகையிலிருந்த செண்பகா என்னவானாள்? அந்த பேதை பெண்ணுக்கு ஏதேனும் ஆபத்தா? நீங்கள் உடனே நமது நம்பிக்கைக்குரிய ஒரு ஒற்றனை அனுப்புங்கள். அவள் இப்போது எங்கே இருக்கிறாள்? சிங்களம் திரும்பிவிட்டாளா? அவளது நிலை என்ன என்பதையெல்லாம் ரகசியமாக விசாரித்து எனக்கு செய்தி கொண்டு வர செய்யுங்கள். எக்காரணம் கொண்டும் அவளுக்கு எந்த ஒரு சிறு தீங்கும் நேர்ந்துவிடக்கூடாது. இது எனது தனிப்பட்ட உத்தரவு என்று மிக ரகசியமாக கட்டளையிட்டான். அந்த மாவீரனின் குரலில் ஒலித்த மெல்லிய நடுக்கத்தை புரிந்து கொண்ட தளபதி, உத்தரவு இளவரசே, உடனே ஏற்பாடு செய்கிறேன் என்று தலைவணங்கி விடைபெற, வரப்போகும் போர்கள், தன் மீதான களங்கம், செண்பகாவின் பாதுகாப்பு என பலவிதமான யோசனைகளோடு உத்தமன் அந்த இரவின் மீதி பொழுதைக் கழிக்க தன் மஞ்சத்தை நோக்கி நடந்தான். காத்திருங்கள் அடுத்த அத்தியாயத்திற்கு.